அழகிய வண்ண மீன்களை வளர்க்க ஆசைப்பட்ட இளம் வாலிபன் ஒருவன் மீன் தொட்டி ஒன்றை வாங்கி அதில் தண்ணீர் ஊற்றி பல நிறமான அழகிய மீன்களை போட்டு அதை ரசித்து வந்தான். அவன் குடும்பத்தினரும் மற்றவர்களும் அதை ரசித்தனர். அதை பல மாதங்கள் பராமரிக்காததினால் மீன்கள் தெளிவாக தெரியாத அளவுக்கு அழுக்கடைந்தது, அருவருப்பாய் இருந்தது. அதிலிருந்து துர்நாற்றமும் வீச ஆரம்பித்தது. அது மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, அவனுக்கே அதை பார்க்க விருப்பம் இல்லாமல் இருந்தது. அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு லீவு தினத்தன்று முழுவதையும் சுத்தப்படுத்தினான். தண்ணீர் சுத்தமாக இருந்ததினால் மீன்கள் தெளிவாகவும் அழகாகவும் மனதிற்கு ரம்மியமாகவும் தெரிந்தது. அடிக்கடி பராமரித்து சுத்தமாக வைத்து கொண்டான். இது போலவே நாமும் தேவ சமூகத்திற்கு சென்று நம் இருதயத்தை அடிக்கடி சோதித்து பாவ அழுக்குகளை நீக்கினால் தேவ வார்த்தையின் வெளிச்சத்தையும் தேவ பிரசன்னத்தையும் அனுபவிக்க முடியும். மற்றவர்களும் தேவனுடைய செயல்களை நம் மூலமாய் காண்பார்கள். சிந்தனைக்கு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமேன்.